ரிஷப் பண்ட்டுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா அவர் பேட்டிங் கிளிக் ஆக மாட்டேங்குது, அவரோட கேப்டன்ஷிப்பும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காலாம் இல்லை. பிளஸ் அந்த பிரைஸ் டேக் 27 crore அது அவர் மைண்ட்ல ரொம்ப ஓடுதோ, அதனால கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்கிறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் as a கேப்டனாவும் சரி, as a பேட்ஸ்மேனாவும் சரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த வருஷத்துல ஓவராலா பார்க்கும்போது இல்லை டீம் டு பீட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் பஞ்சாப் கிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஒன்ஸ் அகைன் என்னோட மிகப்பெரிய அப்பாலஜிஸ். ஏன்னா என்னோட ஒர்க் ரொம்ப டைட்டா போறதுனால பாத்தீங்கன்னா என்னால ப்ராம்ப்டா கரெக்டா வீடியோ போட முடியல. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் டிலேடா போடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்குதான் முன்னாடியே அப்பாலஜிஸ் கேட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 13 ரிவ்யூ தான், பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் லக்னோ. ஸோ LSG ஹோம் கேம். அன்பார்ச்சுனேட்லி அவங்க இந்த மேட்ச் தோத்துட்டாங்க. 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல பஞ்சாப் கிங்ஸ் தரமா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 8 விக்கெட்ஸ் வின் பண்றது வந்து சகஜமா போயிடுச்சு இந்த IPL. ஏன்னா நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் சைடடா தான் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சும் அதே பாணியில தான் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல நிஜமாவே பயங்கரமா கம்ஃபர்டபுளா பஞ்சாப் கிங்ஸ் ஆராம்சே அப்படின்னு சொல்லி இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஸோ விக்கெட் பார்க்கும்போதுல போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் மாதிரி லக்னோ விக்கெட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நம்ம WPL பார்த்தோம் விக்கெட் கொஞ்சம் பிளாட்டா இருந்தது. ஆனா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-220 விக்கெட் மாதிரி தெரியல, கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாடிருக்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 200 இல்லைனாலும் ஒரு 190 இந்த விக்கெட்ல அடிச்சிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைப் ஆஃப் விக்கெட் தான். போக போக கொஞ்சம் பேட்டுக்கு நல்லா பால் வரும்ன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. அதனாலதான் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. 171 தான் போஸ்ட் பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுல பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிக்கலஸ் பூரான் ஒன் செகண்ட் அவர் தான் வந்து 40க்கு மேல அடிச்சாரு. ஆயுஷ் பதானி 40க்கு மேல அடிச்சாரு. அப்துல் சமாத் ஒரு குரூஷலான ஒரு கேமியா விளையாட்டு போனாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரீசன்ஸ் அவங்க 170 அடிக்க. மார்க்ரம் கூட இனிஷியலா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதுவும் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். பட் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் யாருமே அடிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா LSGல அதாவது மார்ஷோ சரி, இன்னொரு பக்கம் பூரானோ சரி ஒரு பெரிய நாக் விளாண்டாங்க. 70-75, இவர் வந்து ஒரு 60-65. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு LSGக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் ஏர்லியரா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்ததுனால பாத்தீங்கன்னா அவங்க ஏர்லி விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. ஸோ மார்ஷ் அவுட் ஆனது ஏர்லியரா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோ. அது கண்டிப்பா நம்ம ஹர்ஷதீப் சிங்க்கு கிரெடிட் கொடுத்தாலும் சூப்பரா போட்டாரு. ஒரு மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் பேஸ் ஆஃப் டெலிவரி. அது மார்ஷ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் விக்கெட்ல அப்படி சிப் பண்ணி ஆடுவார், புரியுதா உங்களுக்கு, பாட்டம் மேன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணாரு. லீடிங் ஏஜ் வாங்கிச்சு. ஸோ மார்ச் ஃபர்ஸ்டே அவுட் ஆகும் போதே அவங்க அண்டர் பிரஷர்ல போயிட்டாங்க. என்னதான் மார்க்ரம் இறங்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் 28 அடிச்சாரோ, ஏன்னா அவர் அடிச்ச அந்த 28 வரைக்கும் செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் மார்ச் மாதிரி ஒரு விக்கெட்லாம் ரொம்ப குரூஷுவல். நிக்கலஸ் பூரான் கண்டிஷன்ஸை பார்த்தாரு, நம்ம இஷ்டத்துக்கு சுத்த முடியாது, கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஆடணும். வெரி அன்லைக் நிக்கலஸ் பூரான் இன்னிங்ஸ் இது. 30 பால்ல வந்து 45 நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நிக்கலஸ் பூரான் ஆடி பார்த்தது இல்ல. 30 பால் ஆடினாருன்னா 70 ரன் கன்ஃபார்மா அடிப்பாரு. ஸோ கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து ஓகே நம்ம ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடலான்ற மாதிரி அவரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் சஹல் பால்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிட்டாரு. சஹலுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும், ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே நான் போடுறேன், நீ முடிஞ்சவருக்கு அடி. ஒரு 2-3 பவுண்டரிலாம் அடிச்சாரு. பட் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல தான் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு கிரெடிட் நம்ம சஹலுக்கு கொடுக்கணும். ஸோ ஆயுஷ் பதோனியோட இன்னிங்ஸ் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா ரிஷப் பண்ட் அவுட் ஆனாரு. ஏன்னா ரிஷப் பண்ட் அவுட் ஆகும்போது they were really under trouble. 36 for 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரான் வந்து அதுக்கப்புறமா பூரானும் பதோனியும் பார்ட்னர்ஷிப் போட்டதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா 36 for 3ல இருந்து என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அதனாலதான் நிக்கலஸ் பூரான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, ஒரு பக்கம் ஆயுஷ் பதானியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. நிக்கலஸ் பூரான் அவுட் ஆனாலும் ஆயுஷ் பதானியோட அந்த 31 balls 42 ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல யாராவது ஸ்டே பண்ணி ஆடணும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டாப் ஆர்டர் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ரிஷப் பண்ட் விக்கெட் வாஸ் சோ குரூஷுவல். அதாவது மேக்ஸ்வெல் பால்ல அவர் எப்பவுமே அவரோட ஃபேவரட் ஷாட், பட் அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் நீங்க T20 தான் ட்ரை பண்ண முடியும். நான் ரிஷப் பண்டோட ஷாட் செலக்ஷனை குறை சொல்ல விரும்பல. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசா கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன், புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் 4 மேட்சா அவர் ஒண்ணுமே பண்ணல. சோ அந்த ஒரு பிரைஸ் டேக் அவர் மைண்ட்ல வந்து ஓடுதா இல்லையான்றது தெரியல. கேப்டன்ஷிப் பிரஷர் ஓடுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆகுதுனால பண்ட பார்க்கும்போது இல்ல, இவர் நேச்சுரல் கேப்டன் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அவரை நீங்க ஒரு பிளேயரா விட்டு பாருங்களேன். ஒரு காலத்துல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் ஒரு யங்ஸ்டர் பிளேயரா விளையாடுவாரு, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடுவாரு, எந்த ப்ரெஷரும் இருக்காது, புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப இருக்கிற ரிஷப் பண்ட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கேப்டன்ஷிப் பேர்டன். ஏன்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ்ல என்னால உணர முடிஞ்சது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் டெஃபினட்டா அது பயங்கரமா தெரியுது. கேப்டன்ஷிப் பேர்டனு, பிரைஸ் டேக் பேர்டனு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டையில போட்டுக்கிட்டு ஆடுறாரோன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. ஸோ அவர் விக்கெட் அந்த டைம்ல ரொம்ப குரூஷுவல். ஸ்டில் லாஸ்டா வந்து அப்துல் சமாத் வந்து ஒரு 9 பால் 25 ஏதோ அடிப்பாரு, அது ரொம்ப குரூஷுவல். இல்லைன்னா 170 கூட வந்திருக்காது. ஸோ அப்படி இப்படின்னு தடுமாறி ஒரு 171 அடிச்சிட்டாங்க. விச் இஸ் பிலோ பார் ஸ்கோர் இந்த விக்கெட்ல. அது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. ஒரு பக்கம் நம்ம பஞ்சாப் கிங்ஸோட போலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தானுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஹர்ஷதீப் சிங். அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்க வந்து
ரன்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற T20 காலத்துல வந்து 4 overs 43 இஸ் நாட் a பிக் டீல். ஆனா நீ 3 விக்கெட் எடுக்கிறியா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஹர்ஷதீப் சிங் பண்ணாரு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப் கிங்ஸ் இனிஷியலா ஓமர் சாய் விளையாண்டாங்க. நம்மளும் நம்மளோட இனிஷியல் பிளேயிங் லெவல்ல ஓமர் சாய் ஆட் பண்ணிருந்தோம். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓமர் சாய் இந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தராரு. PBKஸ்க்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ். ஏன்னா யான்சன், ஹர்ஷதீப் 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் போலர். ஸோ ரைட் ஆர்ம் போலர் யாராவது நல்ல பேஸ் போலர் வேணும்ட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மேட்ச்ல லோக்கி ஃபெர்கியூசன் எடுத்து வந்தாங்க. ஸோ லோக்கி ஃபெர்கியூசன் அந்த உங்களுக்கு அந்த ஒரு அடிஷனல் பேஸ், அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அவரும் நல்லா போட்டார். ஏன்னா அவர் வந்து மார்க்ரம் அவுட் ஆகினார். மார்க்ரம் ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தார். எப்படி நியூ பால் ஹர்ஷதீப் சிங் சூப்பரா போட்டு மாஷ் அவுட் ஆகினாரோ, இவர் வந்து மார்க்ரம் விக்கெட் எடுத்தார், விச் வாஸ் வெரி க்ரூஷுவல். பாருங்க, மேக்ஸ்வெல் வந்து ரிஷப் பண்ட் அவுட் ஆகினாரு, கரெக்டா எடுத்துட்டு வந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கெட்ச் கரெக்டா போடுறாங்க. அண்ட் அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சஹலும் வந்து நிக்கலஸ் பூரானுக்கு அந்த வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைடா போட்டு விக்கெட் எடுத்தாரு. எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. போட்ட எல்லா போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே டீசெண்டா போட்டாங்க. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு BBK's போலர்ஸ். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன். அண்ட் இந்த டார்கெட்டை கம்ஃபர்டபுளா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க 4 overs பேர்ல. அதுல இந்த ஸ்டார்டிங்ல பிரியான்ஷ் ஆரியா ஒரு தூக்கி ஒரு 4 அடிச்சாரு. டிக்வேஷ் பால் அவுட் ஆயிட்டாரு. டிக்வேஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம பார்த்துருக்கோம், கெஸ்ரேக் வில்லியம்ஸ் செலிப்ரேட் பண்ணுவார்ல, விராட் கோலியை கூட அவர் கலைக்கும் போது விராட் கோலி கூட அந்த கெஸ்ரேக் வில்லியம்ஸோட அந்த செலிப்ரேஷன் பேட்ல அப்படி எழுதுறது ஒரு பவுண்டரி அடிக்கும் போதும். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து திக்வேஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரியன்ஷ் ஆரியா அவுட் ஆனே அவர் கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணாரு. நிறைய பேர் சோஷியல் மீடியால இவன் ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டாண்டா ஒரு ஜோக்கர்லாம் பேசியிருந்தாங்க. கைஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க 2 பேருமே டெல்லி டீம்மேட். புரியுது அவங்களுக்கு? ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் தான் அது. இவரும் பர்சனலா எடுத்துக்க போறது இல்ல, இவரும் வந்து பாத்தீங்கன்னா அது பர்பஸா அவர் ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல. இதெல்லாம் சும்மா ஒரு பேண்டர் தான், அது கிளியரா தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு பிடிக்கலன்னா அவன் அது பண்ணும் போதே ஏதாவது ரியாக்ட் பண்ணிருப்பான். அவனும் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டான் பிரியான்ஷ் ஆரியாவும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லைட்டர் சென்ஸ்ல தான் இது பண்ணுது. அதனால டிக்வேஷ் மேல நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா இந்த மேட்ச்ல அவர் நல்லாவும் போட்டாரு, எடுத்த 2 விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு. ஸோ அடுத்த ஒரு சென்சேஷன் கிடைக்கிறாங்க இந்தியாவுக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பீங் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நல்லா போட்டாரு. பட் மற்ற போலர்ஸ்லாம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஏன்னா பேட்டுக்கு பால் நல்லா வந்துச்சு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த மேட்ச் அமைஞ்சதுன்னா, பிரப் சிம்ரன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ பிரப் சிம்ரன் என்னைக்குமே ஒரு வருஷத்துல ஒரு 3-4 மேட்ச் தான் ஆடுவார். அந்த 3-4 மேட்ச் எஃபெக்டிவா இருக்கும், மேட்ச் வினிங் நாக்ஸா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிரப் சிம்ரனுக்குலாம் நீங்க தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வீக்னஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் லெவல் கீழே நீங்க ஒரு மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஷாட் ஆடுவார், 3வது பால் கொடி நட்டி அவுட் ஆயிடுவார். இதுதான் அவரோட வீக்னஸ். நான் காலகாலமா நான் பாத்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போலர்ஸ் எல்லாருமே ஃபீட் பண்றாங்க, எல்லாமே தூக்கி அவரோட ஸ்ட்ரென்த்துக்கே போடுறாரு. புரிஞ்சுக்கோங்க, LSD கிட்ட பெருசா போலிங் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்ல எல்லாம் ஷர்துல் தாக்கூர் செமையா போட்டாரு. பட் அவர் அடி வாங்கவும் சான்சஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால பார்க்கும்போதே தெரிஞ்சது பிஷ்னாய்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. இந்த டிக்வேஷ் ஒரு போலர் தான் வந்து ப்ராமிசிங்கா இருந்தார் தவிர, பிஷ்னாய்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடக்கி பின்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரச்சனை என்னன்னா 1 டைமென்ஷனல் போலர். அவர் பேருக்கு தான் லெக் ஸ்பின்னர், ஆனா அவர் முக்காவாசி பாத்தீங்கன்னா ராங் ஒன் தான் போட்டுட்டு இருப்பாரு 99%. அந்த 1% கூட அது லெக் ஸ்பின்னரா இருக்காது, அது ஸ்ட்ரைட்டர் ஒன்னா இருக்கும். நான் சொல்ல வரேன். அதனால பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் ஒரு நல்ல நாக் ஆடிட்டு 69 போயிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன்ஸ் அகைன் அந்த எவர் கன்சிஸ்டன்ட் பேக் டு பேக் 50s. கேப்டன்ஷிப்பும் நல்லா இருக்கு, டீமும் நல்லா விளையாடுது. ஸ்ரேயாஸ் ஐயரும் செமையா கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு. கலக்கர சந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த டீமையும் வரையும் பார்க்கும் போது. அண்ட் நேஹல் வதிராக்கு இந்த மேட்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. அவர் நம்பர் 4ல வந்து 43 அடிச்சது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நேஹல் வதிரால ஒரு அப்சல்யூட் டேலண்ட். எங்க இந்த பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்கிறதுனால இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுமோன்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். நல்ல காலம் கிடைச்ச உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபென்டாஸ்டிக் நாக், சூப்பரா விளையாடுனாரு. ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, அதாவது இந்த பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த டாப் 4 பாருங்க எல்லாமே இந்தியன்ஸ் தான். பிரியன்ஷ் ஆரியா, பிரப் சிம்ரன், ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, 5வதும் பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங் தான். சோ ஒரு சூப்பரான ஒரு டீம். நீங்க டாப் 5ல இந்தியன் டேலண்ட் பேட்டிங்ல பாத்துக்கிறாங்க. போலிங்ல மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப்பும் இருக்காரு, பட் மார்க்கோ யான்சன் இருக்காரு, ஃபெர்கியூசன் இருக்காரு, மேக்ஸ்வெல் வந்து போடுறாரு, ஸ்டோனிஸ் வந்து ஒரு 2 overs சிப்பின் ஆறாரு. சோ காம்பினேஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்றாங்க. எப்பவுமே பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மற்ற டீம்ஸ்லாம் இல்ல, நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கச்சா முச்சான்னு ஆடுவாங்க. யாரை வச்சு விளையாடுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கேன்னு சொல்லி சொதப்பிடுவாங்க. ஒரு மேட்ச்ல இவனுக்கு, ஒரு மேட்ச் இவன் அடிக்கலாம், உடனே வேற ஒருத்தனை மாத்துன்னு. ஆனா இந்த ஒரு டீம்ல ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அண்டர் த கோச் ஆஃப் ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்லயா இருக்கட்டும், சில பிளேயர்ஸை பேக் பண்றாங்க. இந்தியன் கோரை நிஜமாவே பயங்கரமா பேக் பண்றாங்க. இந்தியன் கோரை பேக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் IPL வின் பண்ண முடியும். ஃபாரினர்ஸை மட்டுமே நம்பி நீங்க ஃபுல் டோர்னமெண்ட் விளையாடி கப்பு தூக்க முடியாது. எக்ஸாக்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் அதான் பண்றாங்க. ஹியூஜ் கிரெடிட் டு தெம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போது இன்னும் அவங்க விளையாட போற ரிமைனிங் மேட்சஸ்லாம். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாத்துக்கோங்க, 8 விக்கெட் ஜஸ்ட் 11 பின்னாடி சஷாங்க் இருக்காரு, ஸ்டோனிஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, யான்சன் இருக்காரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்ஜ் வேற இருக்காரு. சோ இவ்வளவு டேலண்ட் இருக்கு. இவங்கலாம் ஒன்னும் பேட்டிங் கூட வந்து விளையாடல. சோ நிஜமாவே எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.